வாட்ஸ் பிளான்? ஒன் ஐடியா. ஓட்ட இங்கிலீஷை தூர கட்டிட்டு தூய தமிழ்ல பேசதா பேசு. ஐடியாக்கு என்னைக்குமே தூய தமிழ் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஐ அம் வெரி சாரி. ஐ அம் ஒன்லி இங்கிலீஷ். ஓகே, ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஓகே. பாதி வேற ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. ஓ மை காட். வை? வாட் யுவர் ப்ராப்ளம்? ஓ இங்கிலீஷ்க்கு பயந்துடா. Just your problem. My problem no. Yes. My English, my knowledge, my country, my village. You problem? ஒருவேளை இவ பேசுற இங்கிலீஷ் தான் கரெக்டோ, நாம தான் தப்பா பேசுறோமோ? அப்படித்தான் மூளையை யூஸ் பண்ணணும். கரெக்ட். இன்னும் ஸ்கூல் லீவ் முடியறதுக்கு 6 நாள் தான் இருக்கு. அடுத்து நம்மளோட பிளான் யூ ஃபாலோ மீ. ஓகே. ஆனா சைக்கிள் கடைக்காரர் தருவாரா? பேசுற விதத்துல பேசினா தருவாவ. வா. ஓகே. உங்க கடையில சைக்கிள் எடுத்தா ராசியே இல்லன்னு சொல்றதா? அப்படியா? நீ என்ன சொல்ற? அப்படி எந்த பயவுள்ள சொல்லுச்சு? எந்த பயவுள்ள சொல்லுச்சுன்னு கேட்க. ஏதோ ஒருத்தர் 2 பேருனா இன்னாரு சொன்னாவன்னு சொல்லிரலாம். ஊரே சொல்லுதே. என்ன அண்ணாச்சி? ஊரே சொல்லுதா? இப்படித்தான் நம்ம ஒரு நாராயணே உங்க கடையில தான் சைக்கிள் எடுத்துட்டு பொத்தைய தான் தாண்டி இருக்கவ பொத்தடிக்குன்னு விழுந்துட்டானா. ஒரே ரத்த காயமா. அன்னைக்கு இப்படித்தான் அவன் வைகுண்டமும் அவன் பொண்டாட்டி லட்சுமியும் படத்துக்கு போகணும்னு போயிருக்காவ. உங்க கடையில சைக்கிள் எடுத்துக்கிட்டு தான். என்ன ஆச்சுது? படமே ஃப்ளாப் ஆயி போச்சுதான். போன ஆளுதான் வைகுண்டமணி. 5 ரூபாய் டிக்கெட் போச்சேன்னு. இப்படி பற்பல சம்பவங்கள் உங்க கடையில சைக்கிள் எடுத்ததுனால தான் நடந்திருக்காம்னாச்சு. ஐயோ நீங்க பயப்படாதீங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி நாம பல நாள் கஷ்டவரீங்க. நாங்க உங்களை அப்படி விட்டுருவோமா அண்ணாச்சி? என்னம்மா சொல்லுத? நீங்க பாருங்க அண்ணாச்சி, நாங்க இருக்கும்போது உங்களுக்கு பயமே? நாங்க பாத்துக்கிட மாட்டோம் இல்ல தென்வலி? பின்ன விடுங்க அண்ணாச்சி. இங்க பாருங்க அண்ணாச்சி, இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை. செய்வின பில்லி சூனியம். சைக்கிள் கடை ஓடவே கூடாதுன்னு உங்க ஒண்ணு விட்ட சகோதரன் தான் இதெல்லாம் பண்ணுனாமுன்னு ஊரை நம்ப வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அவன் தான் பண்ணிருப்பான் பாத்துக்க. அதுதான் உண்மை. இப்ப என்ன பண்ண? அதான் இப்ப எனக்கு சைக்கிளே போக மாட்டேங்குதோ. எப்படி போவோம்? இப்ப என்னமா பண்ண? அப்படி உங்களை நாங்க விட்டுருவோமா அண்ணாச்சி? எத்தனை நாள் உங்க கையில சைக்கிள் எடுத்துட்டு நாங்க ஊர் முழுக்க சுத்திட்டு வந்திருக்கோம் இல்லையா தென்மொழி? ஆமா. இங்க பாருங்க அண்ணாச்சி, எங்களுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு சைக்கிள் தாங்க. நாங்க நல்லபடியா திரும்பி வந்துட்டோம்னா வந்துட்டீன்னா உங்க கடையில சைக்கிள் எடுத்துட்டு போன போய் தான் நாங்க பத்திரமா வந்து சேர்ந்தோம். இங்க பாருங்க, எங்களுக்கு எந்த ரத்த காயமும் இல்லன்னு நாங்க ஊருக்குள்ள போய் நிரூபிப்போம். எப்படி? ஊருக்குள்ள போய் நிரூபிப்போம். பைய உள்ள பள்ளிக்கூட பக்கம் போட்டாலும் மூளை பயங்கரமா வேலை செய்யுதியா. சரி நஜி, ஒரு 2 மணி நேரத்துக்கு சைக்கிள் கொடுங்க. சரிம்மா, ஒரு 4 ரூபா கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க. முக்கி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல போலுக்கு. 4 ரூபாயா? அது இருந்தா நாம எதுக்கிட்டு முக்கி பேச போறோம்? கையில 4 கிடையாது. இப்ப பாரு. சரி விடுங்க நஜி, உங்க விதியை யாரால மாத்த முடியும்? என்னம்மா, நீங்க சைக்கிள் எடுத்துட்டு போங்க. அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க எடுத்துட்டு போங்கம்மா. அது போன வர நீங்க சைக்கிள் எல்லாம் ஒடிச்சு பிறக்கி கொண்டு போட்டியல, அதான் உங்களுக்கு இனிமேல் சைக்கிளே கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க எனக்காக இவ்வளவு பண்ணும்போது உங்களுக்கு நான் கொடுக்காம இருக்க முடியுமா? முக்குனே 4 ரூபா கொடுக்கறதுக்கான அவ்வளவு முக்குனே. சரி நச்சி, நாங்க உங்க ஒண்ணு விட்டு சகோதரன் கடையில போய் சைக்கிள் எடுத்துக்கிடுறோம். எதுக்குமா? உங்களுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும். உங்க கடை பேர்ல இருக்கிற கரைய ஒழிக்கணும். அந்த கரைய அப்படியே அடிச்சு துவைக்கணும்னு நாங்க எங்க உயிரை பணைய வச்சு உங்ககிட்ட சைக்கிள் வாங்க வந்தா எங்க கிட்டயே 4 ரூபா கேக்கிய பத்தியலா? உயிரை பணைய வைக்கிற எங்க கிட்டே 4 ரூபா. அண்ணாச்சி, உங்க கடைக்கு இருக்கிற பேரு தெரியுமில்ல? போற எல்லாத்துக்கும் ரத்த காயம். உங்க கடையில இப்ப நான் சைக்கிள் எடுத்துட்டு போனாலும் எனக்கு ரத்த காயம் வரும். அதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு தான் நான் என் உயிரை பணைய வைக்க போறேன். ஒருவேளை ரத்த காயம் வந்தா கூட அதை தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு ரத்தத்தை நிப்பாட்டிட்டு உங்க கிட்ட வந்தீங்க பாருங்க. நாம சொக்கன் கடையில சைக்கிள் எடுக்க போய் தான் நான் கெத்த வந்திருக்கேன்னு ஊர் முழுக்க போய் சொல்லுவேன். எப்படின்னு? சரி, நீ என்னமோ சொல்லுத. உயிரை பணைய வைக்க போறேன். 1 மணி நேரமா ஆகுதோ, 2 மணி நேரம் ஆகுதோ, 3 மணி நேரம் ஆகுதோ, 5 மணி நேரம் கூட ஆகும். ஆஹா, லீவ் முடியறதுக்கு 1/2 நாள் இருக்கு. ஏன் 1/2 நாள் கூட ஆகும். அது வரைக்கும் எங்க உசுரை நாங்க பணைய வைக்கணும். எல்லாம் இந்த சொக்கனனுக்காகத்தான் எங்க உசுரை நாங்க பணைய வைக்க போறோம். என்னை சொக்கனே சொக்கனே
என்னம்மா? என்னனே ஆழ்ந்த சிந்தனையில இருக்கிய? துட்டு கொடுத்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு போனாலே சைக்கிளை பத்திரமா கொண்டுட்டு வர மாட்டாளுவ. இவளுக்கிட்ட ஓசியில கொடுத்த திரும்பி வருமா? நீங்க என்ன யோசிக்கியன்னு எங்களுக்கு புரியுதுனே. தொட்டு கொடுத்துட்டு எடுத்துட்டு போனாலே சைக்கிளை உடைச்சி பெருக்கி கொண்டு கொடுப்பாளுவ. ஓசில எடுத்துட்டு போறாளுவளே தருவாள் வந்தானே. இப்ப புரியுதானே? நாங்க துட்டு கொடுத்து எடுத்துட்டு போகும்போதெல்லாம் உங்க சைக்கிள் உடைஞ்சுது. அப்ப எங்க காலு கை எப்படி எல்லாம் உடைஞ்சிருக்கும். உங்க சைக்கிளே அவ்வளவு சுக்கு நூறா ஒடியும் போது நாங்க மட்டும் உசுரோட வந்து சேர்ந்தோமே எப்படி? இப்ப புரியுதா? உங்க கடையில சைக்கிள் எடுத்தா சுக்கு நூறா ஆகும். எஸ். இந்த வாட்டி சைக்கிளும் பத்திரமா வரும், நாங்களும் பத்திரமா வருவோம். நம்பி சைக்கிளை கொடுக்கலாம். ஏதோ என் கடையில் உள்ள பேரு கரையெல்லாம் போகும்னு சொல்லுதிய. சைக்கிளை பத்திரமா கொண்டு வந்துருவியல்ல? அதெல்லாம் கொண்டு வந்துருவோனே. இந்த திருமணி நம்ம கரெக்டா கொண்டு வந்துருவோம்ல. அதனால முடிய போது சீக்கிரம் வாங்கட்டி. பாரு சைக்கிள் எடுத்து போறோம். பொறுப்பு பொறுப்பு ரொம்ப முக்கியம் பாத்துக்க. பொறுப்பு கொண்டு சொக்கண்ணங்கிட்ட கொண்டு சைக்கிள் ஒப்படைச்சணும். சரியா? கரெக்டா ஒப்படைச்சிருவோம். அதெல்லாம் ஒப்படைச்சிருவோம். நம்பிட்டாங்கனே. இனி நான் அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டமானே. அதானே எனக்கு கால் எட்டும். எனக்கு அதே மாதிரி சைக்கிள் தான் வேணும். சரி எடுத்துட்டு போங்க. சத்தமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா? காத்து வாங்க போனேன், ஒரு சைக்கிள் வாங்கி வந்தேன். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை சைக்கிளை கொடுப்பதில்லை. போட்டே டண்டக்கு நக்கு டண்டக்கு நக்கு போட்டே தாளம் போட்டு. யா சைக்கிள் கலர் எப்படி இருக்கு பாத்தியா? யா சைக்கிள் கலரை பாருட்டி. அடே நம்ம ஒரு டேமுக்கு போமா. 2 மணி நேரத்துல கொடுக்க சொல்லிருக்காவல. இனி சட்டன் எனக்கு அல்வாதான் வா. சரி. ஆனா ஒண்ணு ஒரு கண்டிஷன் போட்டுருக்காவ தெரியும்ல? சைக்கிள் தொலைஞ்சாதானே அது பாத்துக்கலாம். சைக்கிள் மட்டும் தொலைஞ்சதுனா போலீஸ் ஸ்டேஷன்ல தூக்கி நம்மள உள்ள வச்சிருவாங்களாம். அது தொலைஞ்சாதானே பாத்துக்கலாம் வா. அடே இந்த போலீஸ் ஸ்டேஷன் வழியாவே போமா. அதுக்கு பின்னாடி போவோம். நமக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆகவே ஆகாது. நீ பின்னாடி வழியே போ. ஆமாமா கான்ஸ்டபிள் கூட போனா யாசுவாவே. அவிய வாயடி விளவண்டா பின்னாடி போ. அம்மா அடியே எடுபட்டறல. ஸ்கூல் லீவ் விட்ட போதா உங்களுக்கு பேடி எடுத்துறமே. உங்க சைக்கிள் பாரு இங்கோட கொண்டுட்டு வர கூடாதுன்னு சொன்னனா சொல்லலையா? இல்ல மேடம். அது வந்து மேடம் வந்தது காரணம் எனக்கு இடிச்சு வரடி தள்ளிக்கிட்டு இருக்க. நீங்க தான் குறுக்க வந்தீங்க. நான் குறுக்க வந்தனா? நான் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வரேன். நான் ஸ்டேஷன் வெளியில போயிட்டு இருக்கேன். ஓ பேச்சு திறமை அபாரம்ல. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்க்க போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பேன். உங்களுக்கு ஸ்டேஷன்ல என்னடி வேலை? இந்த பாதைய போணும். போடுங்கடி எவ்வளவு சேட்டை பண்ணுமோ பண்ணிக்கோங்க. உங்க கொட்டத்தல அடக்கிறதுக்கு ஒருத்தர் வராமலா போயிடுவாரு. சாரி மேடம். எத்தனை நாள் இந்த ஆட்ட போடுறிய நானும் பார்க்கதானே போறேன். ஸ்கூல்ல லீவ் விட்டுட்டா போதும். அத சாரி கட்டிட்டோம்ல. இடிச்சு தள்ளிட்டு சாரி கட்டியலா? உள்ளூருக்குள்ள ஸ்டேஷனை வச்சிட்டு எங்க சீவரெல்லாம் எடுக்க வைப்பா. உள்ளூர்காரையில சமாளிக்கிறதுக்கே பெரும் பாடா இருக்கு. ஊராடி கேட்க இது ஊராடி கேட்க கொசறு பிடிச்ச போய் ஊரு வானரங்களா இருக்குது. ஊர் முழுக்க வானரங்க தான். சாரி மேடம். நீ எல்லாம் வாயே திறக்காத. மரியாதை ஓடி வந்து சொல்லிட்டேன். இன்னைக்கு மட்டும் உங்க மேல கம்ப்ளைண்ட் வரட்டும். சத்தியமா உங்க யாராலையும் காப்பாத்த முடியாது. இங்க பாரு இன்னைக்கு நம்ம சைக்கிள் எடுத்த நேரமே சரியில்லை. இன்னைக்கு மட்டும் இதுக்கப்புறம் எங்க சைக்கிள் விட்டுறாத. அதெல்லாம் பாத்துக்கலாம் வாட்டி. ஏதோ சொல்லுன்னு தோணுச்சு சொல்லிட்டேன். அத நான் இருக்கேன்ல பாத்துக்கிட்டேன் வா. சைக்கிள் ஓரமா ஓடிட்டு வந்தா அழிவில்ல. அத்தி புள்ள பிடிக்கிறவன் போலுக்கு எடுத்தேன்மோலே. ஓ ஸ்டேஷனுக்கு வாங்க. சார் ஸ்டேஷனுக்கு மட்டும் வரல. ஓட சொல்லிட்டேன். போய் உங்க அம்மா அப்பா கூட்டிட்டு வாங்க போங்க. என்னது? எரும மாட்டு பயல இடித்தடி மாதிரி இருக்கியே. புள்ள பிடிக்கிறவனடா நீ? புள்ள பிடிக்க வந்தனே நீ. இடிச்சு தள்ளிட்ட.
பண்ணி பைய, எருமமாட்டு பைய, குரங்கு பைய. இருக்குடி பாருடா, ஒரு பைக் கூட உனக்கு ஓட்ட தெரியாது. ஏன்டா நீ பைக் ஓட்டுத? ஆளுக்கு தகுந்தல பைக் ஓட்டுறா, எருமமாட்டு பையல. அத்தா உனக்கு பைக் ஓட்ட தெரியலல? அப்ப நடந்து வர வேண்டியதுனா, இது நம்ம சைக்கிள்ல வர வேண்டியதுடா. நான் கஷ்டப்பட்டு சைக்கிள் ஓட்டிட்டு வரேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், எருமமாட்டு பைய. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை சைக்கிள் இப்ப உடைஞ்சு போச்சு. எனக்கும் டேமேஜ் ஆயி போச்சு. எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணி 100 ரூபாய் இங்க வச்சிட்டு போலன்னு வச்சிட்ட. போலீஸ்காரங்கிட்டே லஞ்சம் கேக்கா? இப்ப மட்டும் 100 ரூபாய் எனக்கு தந்துட்டு போவல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ராஸ்கல். என்னது? டேய் 100 ரூபாய் வச்சிட்டு போடா. எடி இவன் புள்ள பிடிக்கறானடி. பின்னாடி பாரு லக்கேஜ் வச்சிருக்கான் பாரு. அப்படியே புள்ள பிடிச்சு உள்ள வச்சு அப்படியே கொன்னுட்டு ஓடிடுவான். புள்ள பிடிக்க வந்தவன். புள்ள பிடிச்சு வந்தவனா? சேட்டா பார்த்தா புள்ள பிடிக்கிற மாதிரியே தெரியுது. அதுல என்னடா சந்தேகம்? இறங்குற நான் வாரேன்டா. உன்னெல்லாம் அடிக்கிற அடியில நீ 100 ரூபாய் வச்சிட்டு தான்டா போணும். இருடா. டேய் எங்க ஊரை பத்தி உனக்கு தெரியுமாடா? ஊருக்குள்ளே ஸ்டேஷன். ஆனா அதுதான் எங்களுக்கு விளையாட்டு கிரவுண்ட். நாங்க போர் அடிச்சா கிரிக்கெட் பார்க்கணும்னா ஸ்டேஷனுக்குள்ள தான் போய் பாப்போம். அப்படியே ஸ்டேஷனுக்கு ஊருக்கு ஒரு கனெக்ஷன். ஏன்னா இங்க ரவுடி நாங்க தான், போலீஸ் நாங்க தான். சும்மா டம்மி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. எனக்கு என்னமோ இவன் போலீஸா தான் இருப்பான்னு தோணுது. நீ என்னன்னா வீர வளைஞ்ச மண்ணுல பிறந்த என்ன இடிச்சு கீழே தள்ளிட்ட. கெட்ட சீம பொண்ணை பத்தி உனக்கு தெரியுமாடா? அவ பொறப்புல வீரமானவா. அவ உடம்புல ஓடுறது வீரமான ரத்தம். எங்க தெற்கு சீம பொண்ணோட வீரத்தை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? புளியவே சுளவ கொண்டு வரட்டின வம்சம் தானங்க. ஒரு புள்ள பிடிக்க பையன். ஒருவேளை இவன் தபால்காரனா இருப்பானோ? டேய் வாட்ச்மேனடா நீ? இல்ல இவன் தபால் கொடுக்க வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இந்த லெட்டர்லாம் கொடுப்பாவல, அந்த வேலையடா பாக்க. சரி பொழைச்சு போ. அதே உனக்கு என்ன பத்தி சரியா தெரியாம போயிட்டு 100 ரூபாய் அக்கா கிட்ட கொடுத்துட்டு கிளம்பு. என்னடா அடி ரொம்ப முறைக்க முடியல. எடுத்தேன் மொழி அண்ணா வருங்கால டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கா. ஒரு வருங்கால டாக்டர். டேய் நான் நாட்டுக்கு சேவை செய்ய போறேன். இங்க பாரு, நான் +2ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன். அப்ப எல்லா இடத்துல என்ன பேட்டி எடுக்க வருவாங்க. நான் சொல்ல போற வார்த்தை என்னன்னு தெரியுமா? இந்த நாட்டுக்கு சேவை செய்ய போறேன்னு. இலவசமா ஏழை எளிய பிள்ளைங்களுக்கு இலவச மருத்துவம் பாப்பேன்னு சொல்ல போறேன். எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் தெரியுமா? அப்பேற்பட்ட வருங்கால இலவச சேவை மருத்துவரை பத்தி நீ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? அதை இடிச்சு தள்ளிட்ட. எனக்கு ஆஸ்கார் அவார்டு, நேஷனல் அவார்டு, பத்மபூஷன் அவார்டு, ஆஸ்கார், இப்படி ஏகப்பட்ட விருதுகளை அள்ளி குமிக்க போற ஒரு வருங்கால இலவச சேவை மருத்துவரை இடிச்சு தள்ளிட்டு எவ்வளவு தெனாவட்டு உனக்கு. இத்தனை அவார்டா இவ வாங்க போறா? சரி ஐயோ பாவம் சின்ன பையன், மன்னிச்சு விட்டுட்டேன், மன்னிப்பு கேட்டுட்டு போ. எஸ்கேப் ஆயிருவோம். இருட்டி பயப்படாத, நான் இருக்கேன்ல. நீ பயப்படாத நான் இருக்கேன். நீ இருக்க போயிட்டு எனக்கு பயமாவே இருக்கு. இவனை பார்த்தா போலீஸ் மாதிரியே இருக்குது. புள்ள பிடிக்கிற மாதிரியே தெரியலடி. வா போயிருவா. பயப்படாத. பயம்னா ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கு எதிரி. பயம் வந்தா வீழ்ந்துருவோம். டேய் நான் பேச சரி விடா தம்பி. சரி விடு தம்பி, நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இங்க பா தம்பி, ஒழுங்கா அக்கா கையில 100 ரூபாய் கொடுத்துட்டு அப்படி அணக்கலாம போயிடும். எப்படி அணக்கலாம போயிடணும். நான் நினைச்சேன் இவன் போலீஸுக்காரதான் இருப்பான்னு. ஏன் தாயே, இன்னைக்கு என்ன சம்பவம் இருக்குன்னு தெரியலையே. எடுபட்ட பயம் வந்தோட என் வேலைக்கு வர வச்சுட்டாலே. அப்படியே எடுபட்ட பியாதில போவா மக்கா. உனக்கு வம்பு இழுக்கிறதுக்கு ஆளே கிடைக்கல. அவர்கிட்ட ஈவரக்கத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. லஞ்சம் 1 ரூபா வாங்க மாட்டாரு. அவர்கிட்ட போய் 100 ரூபாய் கேட்டிருக்கேன். வேத வத்தி போற ஸ்டேஷன்ல எல்லாம் 1 மாசத்துக்கு மேல அவர் தங்குனதே இல்ல. ஏன்னா இவர் நேர்மைக்கு முன்னாடி அங்க எவரும் நிக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு பண்ணி அனுப்பி விட்டுருதானுங்க. இப்ப எங்க ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. எங்க சட்டையா கிளிய போகுது. இது நீயாம 100 ரூபாய் கேட்ட?
போலீஸா? அட விடவட்டவள, அவருக்கு கூட தெரியாம இவ வேற ஏன் தாயை இன்னைக்கு என் பட்டனை கடத்திட்டு வேற. குட் மார்னிங் சார். யூனிஃபார்ம் கலத்தி வச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க. சார் இந்த பையவளே ஊர்ல இப்படிதான் சார். சார் மனநலம் குன்றிய பிள்ளைல சார். சார் மூளை வளர்ச்சி இல்ல சார். சார் சத்தியமா சார் ஏன்னா ஊருக்குள்ள விசாரிச்சு பாருங்க சார். சார் விசாரிச்சு பாருங்க சார். மூளை வளர்ச்சி இல்ல சார் இந்த பிள்ளைங்களுக்கு. சார் இஷ்டத்துக்கு ஊத்துட்டு சார் சொல்லிருப்பாளே. தெக்கு சீமை என் பேரை கேளுன்னு சொல்லிருப்பாளே. புளிய சொலவால வரணும்னு சொல்லிருப்பாளே. சார் சார் மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை சார். அவளுக்காக எஞ்சட்டை கலத்திராதீங்க சார். சார் நீங்க என்ன பேசி பாருங்க சார். மூளை வளர்ச்சி குன்றிய பிள்ளை சார். சார் 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 சொல்லுங்க செய்ய. இந்த 2 சைக்கிள் இப்போ ஸ்டேஷனுக்கு வரணும். இந்த 2 சைக்கிள் இப்ப ஸ்டேஷனுக்கு வரணும். உங்களை சேர்த்தா சொன்னேன். ஓகே சார். இப்பவே இந்த 2 சைக்கிளையும் அரெஸ்ட் பண்ணிடுறேன் சார். அது எங்க சைக்கிள் இல்ல, சொக்கன சைக்கிள். உங்களுக்கு சைக்கிள் கொடுத்தாமல அவனுக்கு உள்ள வருவான். அப்படினா இவிய போலீஸா? வாய மூடிட்டு. ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வாங்க. உங்க வாயை கொண்டு இவட்ட கொண்டு காட்டிட்டேனே. இவரை பத்தி உங்களுக்கு தெரிய மாட்டே. ஒரு ஊர்ல கூட ஒரு நிலையா இருந்தது கிடையாது. ஒத்த ரூபா லஞ்சம் வாங்காம நேர்மையா இருக்கிற ஒரு அதிகாரி. அரசியல்வாதி ஒண்ணுதான், பாமரன் ஒண்ணுதான், ஏழையும் ஒண்ணுதான், பணக்காரன் ஒண்ணுதான். இவருக்கு எல்லாருமே ஒண்ணுதான். இவரை பிடிக்காம அவன் அங்கங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பானுவ. சலிக்காம எல்லா ஸ்டேஷன்லயும் வேலை பார்ப்பாரு. நேர்மையை தான் உடையா உடுத்துவாரு. அவர் திமிரு தான் அவர் நேர்மையை குறிக்குது. நேர்மையான மனுஷன். டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் நேர்மையானவர்னு தெரியும், இருந்தும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அவரை பிடிச்சவங்க விட இவரை பிடிக்காதவங்க தான் அதிகம் பேரு. மனுஷன் தான் கொள்கையில இருந்து ஒரு ஸ்டெப் கூட விலக மாட்டாரு. நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு இந்த 3க்கும் பேர் போனவரு இவர் ஒருத்தர் தான். சும்மா மீசைய முறுக்கி விட்டு அடிச்சாருன்னு வச்சுக்க, சத்தியமா அவன் பொழைச்சதா சரித்திரமே இல்ல. இவர்கிட்ட அடி வாங்காம இருந்தவன் உயிரோட இருப்பான். இவர்கிட்ட அடி வாங்கினவன் அன்னைக்கு தான் அவனுக்கு கடைசி நாள். டிபார்ட்மெண்டே பயப்படும். ஆனா அதே டிபார்ட்மெண்ட் விட்டு இவரை தூக்கவும் முடியாது. ஏன்னா மண்ணே எந்த இளவலுக்கும் போய் திரும்பி வருவாரு. நின்னு நேர்மை அடிப்பாரு. எதுக்கத்தாலும் கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சுக்கிட்டே இருப்பாரு. டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு சரியான காரணம் கேட்பாரு. இல்லன்னு வச்சுக்க அந்த ஆபீசரை தூக்கி உள்ள வச்சு போடுவாரு. டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க அத்தனை பேர் நடுங்கி போயிருக்கோமா. நீ அவர்கிட்ட போய் 100 ரூபாய் கேட்டிருக்க. அத்தனை பேர் விட மாட்டாரா? நீ காலத்துக்கு நீ அவருக்கு கொடுத்தா இருக்கணும். வேற வழியே இல்ல. நம்ம சைக்கிள் அந்த தட்டி இருக்கதே தூக்கிட்டு ஓடிடுவோமா? அவனே நம்ம ஊருக்குள்ளதான் வந்திருக்கா, நம்மள தூக்கிட மாட்டான். இருட்டி வேற ஏதாவது ஐடியா பண்ணுவோம். ஐயோ தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருட்டி, அவரை கூப்பிடு. இனிமேல நான் வாயே திறக்க மாட்டேன், நீனே கூப்பிட்டுக்க. காது கேட்கறான்னு பாரு. அட பாடவத்தி மவளை குய்தாண்டி பொதச்சிட்டிய. உன் வாயில தம்பட்டி உனக்கு சனியா இருக்குது. இதுல ஏன் பெருட்டி இருக்குது? நான் தான் சொன்னேன், நம்மளா ஒண்ணு நினைச்சிட்டு நம்மளா ஒண்ணு கூப்பிட வேண்டாம்னு சொன்னா சொல்லலையா? அப்பவே இப்படித்தான் நான் போலீஸ்காரன்னு சொன்னேன். நீ எடுத்துட்டா புள்ள பிடிக்கிறவன்னு சொன்ன. கடைசியில ஒரு போலீஸ்காரரு. இப்ப கூட வாய மூடின. நீ எடுத்துட்டா தோட்டக்காரங்க. ஏன் தாயை வட்டு கூட சேர்த்து ஏத்தி கூட தட்டி போறீங்க வச்சுட்டிய. இப்ப என்ன டி பண்ண? ஓட்டத்தை பிடிச்சிருவ மாட்டே. ஓட்டத்தை பிடிச்ச மட்டும் என்ன விடவா போறாரு? குட் மார்னிங் சார். சாரி சார், நீங்க செடிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தீங்களா? தோட்டக்கார மாதிரியே இருந்துச்சு, அதான் அப்படி கூப்பிட்டேன். நான் இவகிட்ட சொன்னேன் தோட்டக்கார மாதிரியே இல்ல, நம்ம எதுக்கு அப்படி கூப்பிடண்டான்னு. இவதான் தோட்டக்கார மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டா. ஏ பியாதில போவா சார். இவ போய் சொல்றா சார். சார் நான் அப்படி சொல்லவே இல்லை சார். ஆத்தி நான் திரும்ப நம்ம ஓட்டத்தை பிடிச்சிருவோண்டி. கான்ஸ்டபிள் அட எடுபட்டறல, மறுபடியும் வம்பு போய் எடுத்துட்டாங்களா சார்? இந்த சைக்கிளை கோர்ட்ல கொண்டு ஒப்படைங்க. ஆத்தி அதுக்கெல்லாம் நாங்க சரிப்பட்டு வருவோமா? அந்த அளவுக்குலாமா நாங்க வர்த்து சார்? ஒரு வாட்டி விட்டுருங்க சார். சார் விட்டுருங்க சார். இந்த 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு வாங்க. ஆத்தி லாட கட்ட போறாரு, பாத்துக்கிட்டே இருங்க. யாத்தடி சார். சார் சார் நீங்க போலீஸ்காரன்னு தெரியாம இடிச்சிட்டே சார். மன்னிச்சிருங்க சார். மன்னிச்சிருங்க சார். எட்டிச்சது பிரச்சனை இல்ல, என்ன பேசுன? சார் நான் உங்களை பேசல சார், போலீஸ்காரரை பேசல சார்.
ஊருக்குள்ள சுத்துதான் சார். சார் என்ன மாதிரி சார் புள்ள எல்லாம் இருக்கணும்? ஒரு புள்ள பிடிக்கிறான் ஊருக்குள்ள வாரான், அவனை எப்படி எதிர்கொள்ளணும் சார்? அதுதான் சார் நான் பண்ணுனேன். ஆனா நீங்க போலீஸ்னு எனக்கு தெரியாதுல்ல, நான் புள்ள பிடிக்கணும்னு நினைச்சேன். அப்ப நான் பண்ணது சரிதானே சார்? நீங்களே யோசித்து பாருங்க, பொம்பளை பிள்ளைல எப்பவுமே விழிப்புணர்வா இருக்கணும்ல சார்? அதுதான் சார் நான் பண்ணுனேன். சார் புள்ள பிடிக்கிற மாதிரி இருந்தீங்க சார். பின்னாடி பெட்டி கிட்டிலாம் வச்சிருந்தீங்களா, புள்ளைய பிடிச்சி அதுக்குள்ள போட்டு அப்படியே கொண்டு ஓடிடுவீங்கன்னு நினைச்சுட்டேன். உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாதுடி, உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. கான்ஸ்டபிள் உள்ள கூட்டுவாங்க. ஓகே சார். சார் எங்க வீட்ல தேடுவாங்க சார். சைக்கிள வேற சைக்கிள் கடைக்காரட்ட ஒப்படைக்கணும். ப்ளீஸ் சார். சார் விட்டுருங்க சார், இந்த ஒரு திருப்பி விட்டுருங்க சார். சார் 2 மணி நேரத்துல கொண்டு சைக்கிள ஒப்படைக்கணும் சார். இல்லனா 10 ரூபாய் கொடுக்கணும் சார். 10 ரூபாய் என்கிட்ட இல்ல சார். இந்த ஒரு வாட்டி விட்டுருங்களா. கான்ஸ்டபிள் உள்ள போட்டுட்டு வாங்க. முட்டி கீழே வெளுத்தாதான் நாளை முதல் இந்த சேட்டை பண்ண மாட்டாங்க. ஓகே சார். யார்கிட்ட போய் ஈவரக்கத்தை எதிர்பார்க்கீங்க? அவர்கிட்ட மன்னிப்புன்னா ஒரு அகராதில என்னன்னே தெரியாது, மன்னிக்கவே மாட்டாரு. மன்னிக்கவே மாட்டாரே. உள்ள வாங்க மேடம், எங்களை விட சொல்லுங்க மேடம். சத்த கட்டாம நில்லுங்க, சார் கிளம்பிட்டு இருக்காரு. வருவாரு. நாங்க தான் சாரி கேட்டுட்டோம்ல. நீ பேசுற பேசுக்கு உனக்கு மன்னிப்பு வேற. அவர் நீ பேசுனத ஒண்ணு விடாம எழுதி வச்சிருப்பாரு பாரு. மேடம் நம்மெல்லாம் ஒரே ஒரு காரவிய, நீங்களே என்ன மன்னிச்சு விடலனா எங்க அம்மா வேற தேடுவா. வேணா போறேன். தேடட்டும் இரு. நீ பண்ற சட்டல உங்க அம்மைக்கு தெரியட்டும். உங்க வீட்டுக்குலாம் போன போட்டு வர சொல்லிருக்காவ. தாயவா நீ பேசுன பேச்சு அப்படி. மேடம் சத்தம் கட்டாம நில்லுங்க. மேடம் நாங்க சைக்கிளை கொண்டு ஒப்படைக்கணும் மேடம், விட்டுருங்க மேடம் ப்ளீஸ் மேடம். என் கையில எதுவுமே இல்ல, வீணா என்கிட்ட கெஞ்சாதீங்க. நீங்களே இப்படி சொன்னா உங்க மேல நாங்க எத்தனை வாட்டி இடிச்சிருக்கோம். ஏன் அவரை இடிக்க கொண்டு கூட உங்களை தான் இடிச்சிட்டு போனோம். நீங்க என்ன எங்களை பிடிச்சு உள்ளே வச்சியா? அப்படி நினைச்சா மோதி இருக்கியா? நானே உங்களை தூக்கி உள்ள வச்சிருந்தோம்னா இன்னைக்கு அவரு உங்களை உள்ள கூட்டு வந்திருக்க மாட்டாரு. உள்ளூர்கார பேவலில ஆச்சேன்னு கொஞ்சம் விட்டு பிடிச்சா சேட்டை. ஸ்கூல் திறக்கல, நாளைக்கு திறக்கும். அதான் நீ ஸ்டேஷனுக்கு வந்திருக்க. சேட்டை படிப்புல மட்டும் சுட்டி. படிக்கிற பிள்ளை இவ்வளவு சேட்டை பண்ணுங்கிறது நான் ஒன்ன வச்சுதான் கண்டுபிடிச்சேன். சரி சார் வராரு. ஸ்டேஷன்ல பழைய கேஸ் ஃபைல் எல்லாம் இப்ப என் டேபிளுக்கு வரணும். எத்தனை கேஸ் முடிச்சிருக்கீங்க? எத்தனை கேஸ் பெண்டிங்ல இருக்குது? சார் இங்க அந்த அளவுக்கு கேஸ் வராதே. அந்த லாசர் கேஸ் என்னாச்சுடே? ஆத்தி குளி தொட்டி போட்ட கேஸ் எல்லாம் நோண்டி எடுப்பார் போலுக்கு. லாசர் கேஸ் என்னாச்சுடே? சார் அந்த கேஸ் இன்னும் கோர்ட்ல வாதாடிட்டு தான் இருக்காங்க. எஸ்தர் முந்தனத்தை உங்களுக்கு ரெக்கமெண்ட் கொடுத்தாங்களா? இதுல இவருக்கு எப்படி தெரியும்? ஆமா சார். அந்த கேஸ்ல சந்தேகப்படுற மாதிரி இந்த எத்தனை பேரை கைது பண்ணீங்க? ஒண்ணே அப்பத்தரை கைது பண்ணீங்க, இன்னொன்னு சார் அது வந்து ராஜி, அப்புறம் கணேசன், முத்துக்குமாரையும் கணேசன் நீங்க கைது பண்ணீங்களா? சந்தேக கேஸ்ல உள்ள கூட்டு வந்தீங்களா? அப்பா என்ன சார்? ஏன்னா அவங்க ஊர்ல பெரிய ஆளுக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த 2 பயிலையும் முட்டி கீழே தட்டி காலு கீழே ரத்தம் வரணும், அப்படி தூக்கிட்டு வரீங்க. கேட்டா பிடிக்க போனா ஜீப்ல இருந்து கீழே விழுந்து ஜீப் டயர் கால்ல ஏறிட்டுன்னு சொல்லணும். அம்மா அவன் மேல நான் எப்படி சார்? நம்ம எஸ்ஏ சார். எஸ்ஏ கிருபா, குட் மார்னிங் சார். கிருபாவை கூப்பிட்டா சதீஷ் வந்திருக்கீங்க சார். அவர் ஒய்ஃபுக்கு டெலிவரி இருக்குது, அதனால அவரு 6 மந்த் லீவ் போட்டிருக்காரு. ஓகே, அவர் அப்படியே வீட்டுல பேர் காலத்தை பாத்துக்கிட்டு பிள்ளைக்கு பீ மூலம் கழுவிக்கிட்டு அங்கேயே இருக்கட்டும். நான் சொன்னேனே அவர் டிஸ்மிஸ் பண்ணுங்க சார். நீங்க என்ன பண்ணுவீங்க? முருகன் கணேசன் 2 பேரையும் கைது பண்றீங்க. முட்டி கீழே ரத்தம் வரணும். கேட்டா ஜீப்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லணும். டயர் கால்ல ஏறிட்டு எப்படி? ஆகா, உள்ளூர்லயே கை வைக்க சொல்றாரு. உள்ளூர்ல கை வைப்போம், இவர் பார்த்துக்கு நாளைக்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருவாரு. நம்மள உயிரோட கொன்னுருவானுங்களே சார். அவங்க உள்ளூர்ல பெரிய ஆட்கள் சார், அதனால இல்ல சார் கைது பண்றது இல்ல சார். உங்களை எப்படியும் நாளைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அடுத்து நாங்க தான் இந்த ஊர்ல இருக்கணும். சத்தியமா எங்களை வாழ விட மாட்டாங்க சார். பொல்லாத ஊர் சார். இந்த ஸ்டேஷனே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள தான் சார் இருக்கு. இது வரைக்கும் வந்த எந்த ஆபீசரும் இங்க நிலைச்சதே கிடையாது. இங்க வெறும் கான்ஸ்டபிளும் எஸ்ஐ மட்டும் தான் சார் இருக்கும். உங்களை மாதிரி கமிஷனர்லாம் வந்ததே இல்ல சார். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டேஷனுக்கு கமிஷனர் வந்ததே நீங்க தான் சார். கைது பண்ண நான் வரேன். அப்பா நாம ஆகா தப்பிச்சாலும் நம்மள விட மாட்டாருங்களே சார். மத்த கேஸ்னா சார், இந்த பிள்ளைங்க சைக்கிள் திருப்பி கேஸ் வேணா நான் பிடிக்கட்டுமா சார்? ஏது ஐயோ கேவலமா போச்சா. சரி, நானே கைது பண்ணிட்டு வரேன். கணேசன் முருகன் எங்க பாருங்க. அவனுங்க தெரியா எங்க ஊர் மலைக்காட்டுல தான் கடப்பானவே. குடிகார பையன் சீட்டு ஆடிட்டு கடப்பானவே. பன்னிக்கறி தின்னுக்கிட்டு இவா ஒருத்தி வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேக்கலம்மா. எங்க இருப்பானுங்க? எங்க ஊர் பொத்த இருக்குல்ல, அந்த மேல பொத்த. அந்த பொத்தைக்கு இடையில பெரிய பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துக்கிட்ட போனீனா அவள பிடிக்கலாம்.
உங்களுக்கு டிசி கொடுத்துட்டு அந்த பையன் நான் ஸ்டேஷன்ல சேர்த்துக்கலாம். இல்ல சார், அவனை பொல்லாத போயிடுவேன். அவ அப்பா மாரும் அப்படித்தான். ஈவர்க்கலாத போயிடுவேன். பொம்பளை பிள்ளைனா பார்க்க மாட்டானுவன், சட்டையில கை வச்சிருவானுங்க. எட்டி நல்ல சிவனை பத்தி தெரிஞ்சோம் நீ எதுக்கிட்ட அவன் பையில பத்தி காட்டி கொடுத்த? தப்பு பண்ணா அன்னைக்கு எப்படி நம்மளால பேசணும், அவனை காட்டி கொடுக்க வேண்டிய நல்லதே. கரெக்டா அவன் இருக்கிறதுனால காட்ட முடியுமா? நான் காட்டுவேனே. இது நான் சொன்ன கேளுடி. சும்மா காட்டி. எனக்கு தெரியும் அந்த மேல பத்துல தான் கடப்பானுவ, அந்த பள்ளத்துல தான் கடப்பானுவ. அவன் அதுல எங்க இருப்பானு எனக்கு தான் தெரியும். நான் காட்டுவேன். கான்ஸ்டபிள் சகுந்தலா. எஸ் சார். சதீஷ். எஸ் சார். நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்க? யூனிஃபார்மை கலத்தி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு வீட்டுல ஓய்வு எடுங்க. சார் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம் சார். நாங்களும் வாரோம் சார். எஸ் சார். ஐயா ஐயா சிக்கலால வந்தது. அந்த முருகே கணேசன் அந்த ஃபைல் டீடைல் எனக்கு வேணும். அந்த லாசர் வாய் பேச முடியாதவன். ஆமா, வட்டிக்கு பணம் கொடுத்து கொன்னுட்டானுவ. எதுக்கு? சும்மா இருபட்டி. லாசரனே ஆடு நச்சிக்கிட்டு இருந்தாவ. அவளுக்கு ஒரு நிலம் கிடந்துச்சு, ஒரு சின்ன தோட்டம் மாதிரி இருந்துச்சு. அது மேல தான் நல்ல சிவன் பையலுக்கு எப்பவுமே ஒரு கண்ணு. லாசரனுக்கு வாய் பேச தெரியாது, ஊமை. இவனுடைய ரொம்ப நாளா அந்த நிலத்து மேல கண்ணு வச்சுக்கிட்டே இருந்தானுவ. கேட்டு பார்த்தானுங்க, குடுக்கல. அதனால வட்டிக்கு பணம் கொடுத்து கடகாரனாக்கி அந்த இடத்தை எழுதி வாங்கிட்டானுவ. அதனால அந்த அண்ணன் கேஸ் கொடுத்தாவ, அந்த இடம் எங்களுக்கு வேணும், நாங்க அந்த இடத்தை கொடுக்க மாட்டோம்னு. கோர்ட்டு கேஸ் நடந்து போல பொண்டாட்டி. கோர்ட்டு கேஸுக்கா போறேன்னு அந்த லாசரனை ஆட்டுக்கொடையில வச்சு கொன்னுட்டானுவ. பாவம் அந்த எஸ்தர கதா இப்ப கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருக்காவ. அவளை விடாதீங்க, எனக்கு தெரியும். நான் சின்ன பிள்ளையில இந்த சம்பவம் நடந்தது. 5 வருஷம் இருக்கும். நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது இந்த சம்பவம் நடந்துச்சு. நான் ரொம்ப குட்டி பிள்ளை. அவன் கொல்லும்போது நான் பார்த்தேன். நல்ல சிவன் பையனை சும்மா விடாதீங்க. கூலிய தண்டி புதைச்சிட்டால. நல்ல சிவனை பத்தி தெரிஞ்சு மட்டும் நீ வாயை கொடுத்துக்கிட்டு இருக்க. சரி என் கூட வரியா? என் சைக்கிள் அது நடக்கும் தனி கேஸா. இவ்வளவு ஹெல்ப் பண்றா, சைக்கிள் கொடுக்க மாட்டேங்காரு. அந்த கேஸை நான் பாத்துக்கிட்டேன், நீ என் கூட கிளம்பு. சைக்கிளை கொண்டு கொடுத்தாதான் சொக்கனை எங்களை விடுவாவ. அதான் உனக்கு பேச்சு சாமர்த்தியம் இருக்குல்ல. சரி நீ என்ன பண்ணுத? அதுக்கு முன்னாடி கான்ஸ்டபிள் சார் சொல்லுங்க சார். நான் தங்கியிருக்க கெஸ்ட் ஹவுஸுக்கு எனக்கு காலையிலயும் சாயங்காலமும் பால் வேணும். ஒரிஜினல் நாட்டு பால். தேசிக்கு தான் வேணும், வேற எந்த பாலும் வேண்டாம். தேசிக்கு உள்ளது மட்டும் வாங்குங்க. ஓகே சார். அப்புறம் உள்ளூருக்குள்ள நாட்டுக்கோழி முட்டை தினமும் 10 முட்டை 15 முட்டை எவ்வளவு கிடைச்சாலும் ஓகே. அப்புறம் நல்ல பழங்கள் ஃப்ரெஷ்ஷா, எந்த கலப்படமும் இல்லாம, எந்த மருந்து அடிக்காம ஆர்கானிக் முறையில வேணும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லி வச்சிருங்க. ஓகே சார். பணம் கரெக்டா கொடுக்கறவங்க கையில போய் சேர்ந்தாங்க. கமிஷன் சொல்லி ஓசில வாங்கி வீட்டுக்குள்ள கொண்டு வைக்க கூடாது. இல்ல சார். சரி இதெல்லாம் பதிவா கொடுக்கறவங்க என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. ஓகே சார். நீங்க சைக்கிளை தாங்க சார், நாங்க கொண்டு ஒப்படைக்கணும். வாய் உள்ள பிடிக்கிறவன் நினைச்சேன் சார். முருகனையும் கடைசியும் பிடிக்கணும். ஜீப்ல ஏறுங்க, போகும்போது சைக்கிள் தாரேன். ஓகே சார். ஏடி அதெல்லாம் கட்டி கொடுத்தா ஒண்ணு ஆகாது, விடு. உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், என்ன முழுசா நம்பலாம். உங்க மேல ஒரு விரல் கூட போட விட மாட்டேன். அது சரி, என்ன படிக்க போற? டாக்டர். நீ? எனக்கு படிப்பு ரொம்ப பிடிக்கும், ஆனா படிக்க போகல. ஏன்? அவளுக்கு வளர்ச்சி இல்ல, ஸ்கூல்ல சேர்க்க மாட்டேன்னுட்டாவ. வளர்ச்சி இல்லையா? இப்ப கொஞ்சம் வளர்ந்துருக்கு, சின்ன பிள்ளைல வளர்ச்சி இல்லாம போச்சு, மூளை வளர்ச்சி. சரி போங்க, நீங்க வா. ஆமா நீதாங்க வா. என்ன பேரு? தேன்மொழி. டாக்டர் தாவியா? ஆமா. நல்ல படிப்பியோ? ஸ்கூல் ஃபர்ஸ்ட். ஓ சேட்டை அதிகமா பண்ணுதியா? நான் சேட்டையே பண்ண மாட்டேன். இந்த ஊர்க்காரையில போய் சொல்லுதாவ. 10th எவ்வளவு மார்க்கு? 499. என்ன? ஒரே ஒரு மார்க் மட்டும் தான் போச்சுது, மத்தபடி 499 மார்க். அதுவும் இங்கிலீஷ்ல போயிடுச்சு. சின்ன மிஸ்டேக் தான், அதுல ஒரு மார்க் அவுட் ஆயிட்டு. இல்லனா செண்டம் வாங்கி இருப்பேன். 12th இனிதான் வரப்போகுது எக்ஸாம். உங்க அப்பா என்ன பாக்காரு? டீ கடை. ஓ டாக்டருக்கு படிக்க நிறைய செலவாகுங்க. ஆமா, நான் ஒத்துட்டியா கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. ஒத்துட்டியா கேட்டுக்கிட்டு இருக்கியா? ஆமா, எங்க டீச்சர் தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் கேட்டு வச்சிருக்க. எங்க அப்பாவால எடுக்க முடியாது, ஆனா எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்க. ஓ சரி, என்ன பேர் சொன்ன? தேன்மொழி. உங்க பேரு? பொன் பேர.